Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 1960ஆம் ஆண்டு உலக வங்கியின் மத்தியஸ்தத்தில் கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான முக்கியமான நீர் பகிர்வு ஒப்பந்தமாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களை மேற்கோள் காட்டி இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது. அதன் பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினை மேலும் தீவிரமடைந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியாவின் நீர்த்திட்டங்களுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்தார். சிந்து நதியின் நீரை தடுக்க முயன்றால் அதற்கு கடுமையான பதில் அளிக்கப்படும் என்றும் அவர் பல்வேறு மேடைகளில் பேசியிருந்தார். ஆனால் இந்த மிரட்டல்கள் இந்தியாவின் நிலைப்பாட்டை மாற்றவில்லை. மாறாக நீர்வள மேலாண்மை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை வேகப்படுத்தும் முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது என்று சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதே நேரம் இந்த விவகாரம் வெறும் அரசியல் மோதலாக மட்டும் இல்லாமல் தெற்காசியாவின் எதிர்கால நீர்வள பாதுகாப்பு குறித்த விவாதமாகவும் மாறியிருக்கிறது. தண்ணீரை மையமாக கொண்ட இந்த மோதல் இரு நாடுகளின் உறவிலும் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியிருப்பதாக சர்வதேச பார்வையாளர்கள் கூறுகின்றனர். போர் நடந்தால் அரசியல்வாதிகள் பேசுவார்கள், எல்லையில் இராணுவம் நிற்கும். ஆனால் அதன் தாக்கத்தை முதலில் உணர்வது யார் தெரியுமா? எல்லையை ஒட்டிய கிராமங்களில் வாழும் சாதாரண மக்கள்தான். தண்ணீர் என்பது வெறும் அரசியல் ஆயுதமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் குடிநீரும் உணவும் வாழ்வாதாரமும் கூட. விவசாய நிலங்கள் பசுமையாக இருக்க வேண்டுமா, வறண்டு போக வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் சக்தியும் தண்ணீருக்கே உண்டு. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலும் உணவு பாதுகாப்பிலும் சமூக நிலைத்தன்மையிலும் நீரின் பங்கு மிக முக்கியமானது. பாகிஸ்தானின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையின் பெரும்பகுதி சிந்து நதியையே நம்பியிருக்கிறது. எனவே சிந்து நதி ஒப்பந்தம் தொடர்பான பதற்றம் நீடித்தால் அதனால் பொருளாதாரத்திலும் விவசாயத்திலும் நீர்வள பாதுகாப்பிலும் அழுத்தம் அதிகரிக்கலாம் என்று பல்வேறு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். மறுபுறம் தேசிய பாதுகாப்பு என்பது எந்த ஒரு நாட்டிற்கும் முதன்மையானது என்பதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. பாதுகாப்பு மற்றும் நீர்வள மேலாண்மை ஆகிய இரண்டையும் தனித்தனியாக பார்க்க முடியாத சூழல் தற்போது உருவாகியுள்ளது. அதே நேரம் இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் அரசியல் பேச்சுவார்த்தை மற்றும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கருத்தும் வலுத்து வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் உறவில் எல்லை பிரச்சினை, பாதுகாப்பு, பயங்கரவாதம் என இந்த விவகாரங்களுடன் இப்போது தண்ணீரும் முக்கியமான அரசியல் விவகாரமாக மாறியிருக்கிறது. இது குறித்த முடிவுகள் வெறும் இரு நாடுகளின் உறவுகளை மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கும் என்பதால் உலக நாடுகளும் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. தண்ணீர் என்பது ஆயுதமாக மாறக்கூடாது. அதே நேரம் தேசிய பாதுகாப்பு குறித்த அக்கறை எந்த ஒரு நாட்டுக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஒருபுறம் தேசிய நலன், மறுபுறம் மனிதர்களின் வாழ்வாதாரம். இந்த இரண்டுக்கும் இடையில் சமநிலையை உருவாக்குவதே இன்றைய மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. இந்த இரண்டுக்கும் இடையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி தீர்வு காணப் போகின்றன என்பதுதான் $1 பில்லியன் கேள்வி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.